இந்த பிபிஎல்லோட வேர்ல்டு ஸ்பேஸ் சேட்டலைட் ரேடியோவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சிம்பிளா நான் காமிச்சிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அவ்வளோ லென்த்லாம் போறதில்ல. இதுக்குள்ள ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான். என்னதான் பார்க்கறதுக்கு பிபிஎல்லோட சேட்டலைட் ரேடியோ ரொம்ப பெருசா பிக்கு திக்கா இருந்தாலும், உள்ள இருக்க போற திங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நேனோவா இருக்கும்னு சொல்லலாம். இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்ல கண்டுபிடிச்ச வகையான சேட்டலைட் ரேடியோங்க. அப்பவே சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான் இந்த சேட்டலைட் ரேடியோல இருந்து நாம ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வந்து டியூன் பண்ணி கேட்க முடியும்னு சொல்லலாம். இதுல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம இது எப்படி வேணாலும் க்ளோஸ் லைன்ல வைக்கலாம்னு சொல்ல முடியும். ஸோ சேட்டலைட் டைரக்ட்டா எங்க வேணாலும் அப்ரோச் ஆகுறனால, ஸ்பெசிஃபிக்கா இதுக்குன்னு ஒரு சிக்னல் ஸ்டேஷன்ஸ்க்காக நம்ம வந்து எங்கேயும் போக தேவையில்ல. ஜஸ்ட் ஓப்பன் ஃபீல்ட்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல க்ளோஸ்டு ஃபீல்ட்ல வச்சிருந்தாலும் சரி, இதுக்கு சிக்னல் கிடைக்கும். ஏன் இது தோத்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் முன்ன சொன்ன காரணமே ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்ங்கிறது இப்போ வந்து எல்லாருக்கும் பழக்கமா இருக்கலாம். ஆனா அப்போ 1999ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பர்டனா இருந்திருக்கும். இதுக்கு யாருப்பா மாசா மாசம் பண்ணுவா? நம்ம ஜஸ்ட் ஒரு ஆண்டனாவோட கனெக்ட் பண்ணாலே ஃப்ரீயான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குமே. இதுக்குன்னு நம்ம வந்து பே பண்ணி வாங்கணுமா? அப்படின்னு நெனைச்சதோட விளைவு தான் இந்த வகையான சேட்டலைட் ரேடியோ பெருசா வந்து உபயோகம் இல்லாம போனது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்ல வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னா, இன்னொரு நாட்ல அத லான்ச் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அப்போ அவ்ளோ யோசிப்பாங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா, இங்க பிக்கப் ஆகுதோ இல்லையோ, அடுத்த நாட்டுக்கு தூக்கி போடுங்க அப்படின்னு மாத்திருவாங்கன்னு சொல்ல முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட சேட்டலைட் ரேடியோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த சேட்டலைட் ரேடியோட ஸ்டேஷன்ஸ் எல்லாமே டியூன் பண்ற ஆப்ஷனும் இங்க இருக்கும். இது 90% பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்ல வந்து லான்ச் ஆனது. டிஜிட்டல் திங்ஸ் எல்லாமே இருந்தாலும், இது ஒரு மினியேச்சராவே அவங்க கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஷியஸ் இருக்கணும். சேட்டலைட் ரேடியோன்னு சொல்றோம். ஸோ, அதுக்கான ஒரு சைஸ் ஃபார்மேஷன் இருந்தா தான், இது வந்து மார்க்கெட்ல செல் ஆகும் அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா, இத பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ, உள்ள வந்து சிம்பிளான மெக்கானிசம் தான். இது வந்து வொர்க் பண்றத நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இத ஆன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இது எப்படி வொர்க் ஆனுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு என் கை துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள எப்படி இருக்குன்னு ஷோ பண்ணிட்டேன்னா, தென் இது வொர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நான் காமிக்கலாம் இல்லையா? ஸோ, அதனால தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வரும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.